பாதுஷா ஆஎஸ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஎஸ்வி இன் அஸ்வின். தமிழக சட்டமன்றத்தில் குதிரை பேரம் நடந்தது என்பது தொடர்பான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ், வணக்கம். கூடுதல் விவரம். விக்னேஷ், அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக வெற்றி கழகம் நடத்திய மெகா அந்த குதிரை பேரம் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் இது குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும், அதே போல இந்த விவகாரத்தில் ஒரு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது தற்போது அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அரசியல் சாசன பிரிவு 32 கீழ் இந்த பொதுநல வழக்காக கருத முடியாது எனவும், எனவே நேரடியாக உச்சநீதிமன்றம் இந்த மனுவை விசாரிக்க முடியாது என திட்டவட்டமாக தலைமை நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில இந்த குதிரை பேரம் தொடர்பான கே ரமேஷ் தொடர்ந்த இந்த வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கில் ஒரு குடிமகன் அடிப்படை உரிமை அரசு அல்லது தனிநபரால் மீறப்படும் பொழுது தனது உரிமையை நிலைநாட்ட நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 32 கீழ் வகை செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த வகையில் பொதுநல வழக்காக கருத முடியாது இந்த வழக்கை, எனவே இந்த வழக்கானது தள்ளுபடி செய்கிறோம் என உச்சநீதிமன்றம் தற்போது மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். விக்னேஷ், தமிழக சட்டமன்றத்தில் குதிரை பேரம் நடந்தது என்றும் அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை பொதுநல வழக்காக விசாரிக்க முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன். பாதுஷா ஆஎஸ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு